இன்றைக்கி செட்டிநாடு ஸ்பெஷல் சின்ன வெங்காய கறிவடம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போங்க. இது தாளிக்கிற கறிவடம் கிடையாது, சாதத்துக்கு தொட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு வடகம்ங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த இது ரொம்ப பிடிக்குங்க. இப்போ வெங்காய சீசனுங்கிறதுனால நம்ம இதை செஞ்சு வச்சுக்குவோங்க. தேவையான பொருள் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் 1.5 கிலோ வாங்கி நாள் நைட்டே நம்ம உரித்து எடுத்து வச்சிடறோங்க ஃப்ரிட்ஜில். இப்போ உளுந்தம்பருப்பு 250 கிராம் எடுத்து நைட்டே கழுவிட்டு ஊற வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருங்க. அதே மாதிரி ஜவ்வரிசியையும் ராத்திரியே ஊற வச்சுருங்க. வெங்காயத்தை காலையில் எந்திரிச்சு இவ்வளோ நைஸாக கட் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக கட் பண்ணுறீங்க அவ்வளோக்குள்ள இதெல்லாம் வருங்க. உளுந்த தண்ணியை வடிச்சிட்டு கிரைண்டரில் போட்டு வடைக்கு ஆட்டுற மாதிரி ஆட்டுங்க. அது கூட வரமிளகா, சோம்பு, சீரகம் மிக்சியில் நல்லா அரைச்சி இந்த உளுந்த மாவோட கலந்துக்கங்க. இப்போ இது ரெண்டும் மெங்கிளானதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. தேவையான அளவு உப்பையும் கிரைண்டரில் ஆட்டும் போதே போட்டுருங்க. நான் கருவேப்பிலையை மிக்சியில் ஒரு சுற்றி போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம நைட்டு ஊற வச்ச ஜவ்வரிசி இருக்குல்ல, அதை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டு இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ 50 ml நல்லெண்ணெயை கடைசியாக ஊற்றி நல்லா பிணைஞ்சிருங்கங்க. இப்போ தொட்டு வச்சு வாயில் பாருங்கள். உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கங்க. எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ வடாம் கிள்ளி வைக்க வேண்டியது மட்டும்தான். ஒரு ஈர துண்டை எடுத்து இந்த மாதிரி தாம்பாளத்தில் விரித்து தண்ணி தொட்டுக்கிட்டு குட்டி குட்டியாக கிள்ளி வைங்க. கிள்ளினதுக்கப்புறம் நல்லா காஞ்சிருங்க. அதனால் மீடியம் சைஸில் கூட நீங்கள் கிள்ளி வைங்க. இதை காலையில் 7-8க்கெலாம் கிள்ளிட்டிங்கன்னா சாயந்தரம் 5 மணிக்கு ஓரளவு காஞ்சிரும். இதை நம்ம மறுபக்கம் திருப்பி இந்த மாதிரி தாம்பாளங்களில் வச்சுருங்க. 4 நாள் 5 நாள் நல்லா சருகாக காஞ்சிரட்டுங்க. அப்போ தான் வருஷத்துக்கு இது நம்ம கெட்டு போகாது. நான் உங்களுக்கு 2 பொரிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். கொஞ்சம் தீயை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பொறுமையாக பொரிங்க. சூப்பராக கிறிஸ்பியாக இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ். உங்களுக்கு யாருக்கும் தேவைனாலும் மேலே உள்ள நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள்.